நிகழ்ச்சி ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. ரொம்பவே ஒரு டஃப்பான கண்டெஸ்டன்ட்டா இருந்த நம்மளுடைய நமிதா மேடம் வந்துட்டு நேற்று வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு காயத்ரிக்கு துணையாக யாருமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நமிதா மேடமை கூட வச்சுக்கிட்டோ அப்படி இல்லைனா அவங்களுக்கு முன்னாடி ஆர்த்தி மேடமை கூட வச்சுக்கிட்டோ தான் வந்துட்டு காயத்ரி ரொம்பவே அராஜகம் பண்ணி வந்திருந்தாங்க. தற்போது நமிதா மேடமும் இல்லை, ஆர்த்தியும் இல்லை. அதனால நம்மளுடைய காயத்ரிக்கு வந்துட்டு தற்போது ஆதரவாக யாருமே இல்லை அப்படின்றதாங்க உண்மை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைசா கிட்ட அவங்க பேசும்போது ரைசா வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை கழட்டி விட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு யாரு கூடயுமே பேசாமல் ரொம்பவே அமைதியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய காயத்ரி மேடமோட பழக்கம் சும்மா இருக்குமா? எப்படியாவது வந்துட்டு ஓவியாவை சீண்டி சண்டை வலிக்கணும், ஓவியாவை பத்தி போட்டு கொடுக்கணும், ஓவியா மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்பவே விடாமுயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த முயற்சி தான் தற்போது அவங்க பிக் பாஸையே வந்துட்டு ரொம்பவே அசிங்கமா பேசியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் செட்டில் இருக்க வெளியே இருக்கவங்க தான் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே எடிட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தற்போது செட்டுக்குள்ள இருக்க காயத்ரி ரோகிராமே வந்துட்டு பிக் பாஸை வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜூலி விஷயத்துல வந்துட்டு ஓவியா மேலேயும் தப்பு இருக்கு நிரூபிக்கணும், ஜூலி விஷயத்துல பிக் பாஸ் வந்துட்டு ஜூலியை மட்டுமே தப்பா காட்டுறதுக்காக எடிட் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த வீடியோவை நான் ரீப்ளே பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை போட சொல்லுங்கன்ட்டு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிக் பாஸ் நம்மளுடைய காயத்ரி முகத்திலேயே ரொம்ப கேவலமா கிழிச்சிருக்காங்க. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சாக்லேட் பவுடர் மேட்டர்ல தான் எனக்கு கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, கால்சியம் பவுடர் கண்டிப்பா எடுத்துக்கணும், அதனால இந்த சாக்லேட் பவுடர் நான் கண்டிப்பா எடுத்துக்க போறேன், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய காயத்ரி ரோகிராம் வந்துட்டு சேகன் கிட்ட பச்சையா புழுவி சாக்லேட் பவுடர் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த விஷயத்த நம்மளோட பிக் பாஸ் வந்துட்டு திரையில போட்டு காமிச்சு அசிங்கமா படுத்திட்டாங்க. அவங்களுடைய கால்சியம் லெவல் சீரா இருக்குன்னு சொன்னாங்க. சீரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையா, ஆனா மத்த எல்லா கெட்ட வார்த்தைக்கும் இவங்க நல்லாவே அர்த்தம் தெரியுதான். இவங்க பேசுற லோக்கல் பாஷையை பார்த்தா இவங்களுக்கு சீருன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு தன்னை அசிங்கப்படுத்திய பிக் பாஸ் வந்துட்டு இதே மாதிரி கட் பண்ணி தான் வந்துட்டு ஜூலி விஷயத்திலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தற்போது பிக் பாஸையே வந்துட்டு சுத்தி தப்பா பேசி வந்துட்டு இருக்காங்க நம்முடைய காயத்ரி ரோகிராம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரமா வந்துட்டு நம்முடைய கமல் சார் இந்த விஷயத்தை கேட்கலனா இது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கமா தாங்க இருக்கும். பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது குறித்த முழு வீடியோ பார்க்கணும்னா ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.